குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறி செடிகளுக்கு ஏற்ற ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு எல்லா ஒரு காய்கறி செடிக்கும் நம்ம தாராளமாக கொடுக்கலாங்க. பொட்டாசியம் கண்டென்ட் நிறைஞ்ச ஃபர்டிலைசருங்க. காய்கள் வந்துட்டு காய்க்கவே இல்லை அப்படின்ற செடியில் கூட நிறைய காய்கள் காய்க்கும். அதே மாதிரி பூவெல்லாம் வந்துட்டு உதிருது, பூவெல்லாம் வந்துட்டு காய்களாகவே மாறல அப்படின்னு சொல்கிற இடத்துல கூட நல்ல ஒரு காய்களை வந்துட்டு நம்மளுக்கு தரோங்க. பூக்கள் எல்லாமே வந்துட்டு காய்களாக மாறுறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து சூப்பராக யூஸ் ஆகும். இந்த ஃபர்டிலைசர் மெயினாக 2 பொருள் வச்சு பண்ணியிருக்கிறதுங்க. ரொம்ப இந்த வெயில் காலத்துக்கு தேவையான ஒரு ஃபர்டிலைசர். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்துட்டு அரிசி கழுவுற தண்ணி தாங்க. அரிசி கழுவுற தண்ணியும் அடுத்தது வந்து கஞ்சி தண்ணியும் சேகரித்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து ஒரு 2 நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. அரிசி கழுவுற தண்ணியும் கஞ்சி தண்ணியும் நம்ம எடுக்கும்போது செடிக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி இருக்கோங்க. ஸோ அதனால் நம்ம அதை சேர்த்துக்கிறோம். அடுத்தது வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிறது வந்துட்டு மெயினானது சாம்பல். சாம்பலில் வந்துட்டு அதிகப்படியான பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கிறதுனால காய்க்காத செடிகளில் கூட சூப்பரான காய்கள் நிறைய ஈல்டிங் நம்மளால் பார்க்க முடியுங்க. ஸோ அதுக்கு நான் எடுத்துக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் தான். ஸோ சாம்பல் வந்துட்டு இந்த கஞ்சி தண்ணியில் நம்ம 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க. ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டுக்கு வேணும்னா ஒரு கப்பில் வந்துட்டு 2 கப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு அந்த கஞ்சி தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு 2 நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. இது தாங்க ஃபர்டிலைசர். ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ரொம்ப சூப்பரான ஃபர்டிலைசர். ஸோ இப்போ வந்துட்டு 2 நாள் ஆயிடுச்சு. நல்லா நம்ம குலுக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் கேஸ் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பொறுமையாக திறந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுரத்தள்ளி இருக்குது. இது தாங்க ஃபர்டிலைசர். இதை நம்ம கொடுக்கும்போது இதை 15 days ஒன்ஸ் நம்ம தாராளமாக நம்ம செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். இது கொடுக்கும்போது பூச்சி தாக்குதல் இருக்கு இல்லைங்களா, அது சுத்தமாக இருக்காது. இலை சுருட்டல் பிரச்சனை சுத்தமாக இருக்காது. காய்கள் வந்துட்டு நிறைய காய்க்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகும். பிளான்ட்டை வந்து நல்லா குளுமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம கஞ்சி தண்ணி சேர்க்கறதுனால எப்போவுமே பிளான்ட்டை வந்துட்டு நல்ல ஒரு குளுமையாக வச்சுக்கோங்க. அதுவும் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் தான் கொடுத்தாகணும். ஸோ அந்த டைமில் நம்ம சாதா தண்ணி கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஃபர்டிலைசர் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்துட்டு 1 லிட்டர் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 5 மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் தண்ணியாக டைல்யூட்டாக பண்ணிவிட்டு செடிங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த சம்மர் டைமில் வந்துட்டு சில இடத்துல வந்து தண்ணி பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா. ஸோ செடிங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபர்டிலைசரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கஞ்சி தண்ணி வந்துட்டு நம்ம நார்மலாக நம்ம சாப்பாடு வடிக்கும் போது அந்த வர தண்ணி. சப்போஸ் நீங்கள் கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணலை அப்படின்னா அரிசி கழுவுற தண்ணி ஆல்டர்னேட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இது 2த்தில் கஞ்சி தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணி இல்லை 2மே எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாம்பல் வந்துட்டு விறகு எரிக்கிறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சாம்பல் தாங்க தேவை. சாம்பல் வந்துட்டு கெமிக்கல் எரிக்கிற சாம்பல் நம்ம செடிங்களுக்கு போடக்கூடாது. ஸோ சாம்பலை ஈஸியாக எடுத்துக்கலாம். இது 2மே தண்ணி கண்டென்ட்டாக ஆகிட்ட உடனே இது கூட ஒரே ஒரு பக்கெட்டு ஃபுல் தண்ணி கலந்து இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கும்போது செடிகளுக்கும் ஃபர்டிலைசர் போகும். ஃபர்டிலைசருக்கு ஃபர்டிலைசராகவும் ஆச்சு, அதே மாதிரி தண்ணி கண்டென்ட்டுக்கு தண்ணியாகவும் ஆச்சு. ஸோ 2 in 1 கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை வந்து எல்லா விதமான காய்கறிகள் செடிக்கும் தாராளமாக கொடுக்கலாங்க. நீங்களும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் விதை போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்துட்டு அந்த முளைப்பு திறன் வரத்துக்காக இந்த சாம்பல் கரைசலை நம்ம தாராளமாக கொடுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் வெங்காயம் வந்து இப்போ தான் சின்ன வெங்காயம் நட்டிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம கொடுக்கலாம்.
அதே மாதிரி நல்ல வளர்ந்த ஈல்டிங் எடுக்கிற செடிங்களுக்கும் நீங்கள் தாராளமாக இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கலாம். நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு கொடுங்க. 15 days ஒன்ஸ் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் மேக்ஸிமம் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலாம். சாம்பல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனில் வர வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு.